சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பட்டியலின இளைஞரை காதலித்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட பெண்ணை கடத்தியது தொடர்பாக பெண்ணின் தந்தை, ஊராட்சி மன்ற தலைவர், சகோதரர்கள் மீது அம்பலூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் நாகராஜ் வழங்க நாம் கேட்கலாம். நாகராஜ், விரிவான விவரங்கள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சங்கராபுரம் கொல்லக்கோட்டாய் பகுதியை சேர்ந்தவர் ராஜேந்திர மகன் நர்மதா, வயது 23. இவரும் சங்கராபுரம் காலனி பகுதியை சேர்ந்த முனிராஜ் மகன் தியாக, வயது 23. இருவரும் கடந்த 6 வருடங்களாக காதலித்து வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறி நர்மதா, தியாகம் இருவரும் திருமணம் செய்துள்ளனர். பின்னர் பெண்ணின் தந்தை ராஜேந்திரன் அம்பலூர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் அடிப்படையில் இருவரும் அழைத்து வந்து வாணியம்பாடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது நர்மதாவின் தியாகுடன் செல்வதாக நீதிமன்றத்தில் கூறியதால் இருவரும் மேஜர் என்பதால் நீதிமன்றத்துடன் தியாகுவை நர்மதாவும் செல்ல உத்தரவிட்டனர். பலத்த பாதுகாப்புடன் அவர்கள் அனுப்பி வைக்க காவல்துறையுடன் அனுமதித்தனர். பொங்கல் திருநாள் என்பதால் இருவரும் வீடு திரும்பியதாக தெரிகிறது. இந்த நிலையில் நேற்று நர்மதா அவருடைய தந்தை மற்றும் அண்ணன் தியாகு வீட்டிற்கு சென்று பெண்ணை கடத்தி சென்றுள்ளதாக நர்மதாவின் கணவர் தியாகு அம்பலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இருவரும் வெவ்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதால் கிராமத்தில் பரபரப்பான சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனால் சுமார் 30க்கும் மேற்பட்ட போலீசார் வாணியம்பாடி டிஎஸ்பி விஜயகுமார் தலைமையில் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இருவரும் வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.